குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேர்னர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். சரியா, முன்னுரிமை பங்குகளின் வீதம். டேர்னர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கண்டினியூஸ் டு ஆஃப் ஹாஸ் 20 years except for infrastructural project. Companies having infrastructural project can issue preference shares for more than 20 years but up to 30 years subject to minimum 10% redemption of such preference share from 21 years owned or earlier அப்படிங்கிறாங்க. சரி, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ந்து 20 ஆண்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட டைப் வந்து பார்த்தோம். சரியா, ப்ரிஃபரன்ஸ் டைப்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இதில் வந்து குமுலேட்டிவ், நான் குமுலேட்டிவ். சரியா, அதேமாதிரி ரெடீம் அண்ட் இன்ரெடீமு, அதேமாதிரி கன்வெர்ட்டு அன்கன்வெர்ட்டு. சரியா, அது பார்த்தோம். அதே மாதிரி இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டேர்னர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரேட் அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தொடர்ந்து 20 ஆண்டுகளாக நடத்தி வரும் நிறுவனம் தனது திட்டங்களின் கட்டமைப்பு வசதி மூலம் முன்னுரிமை பங்குகளை வெளியிடுகிறது. கண்டினியூவாக என்ன பண்ணி 20 இயர்ஸாக ஒரு கம்பெனி வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, கண்டினியூவாக ரன் ஆகிட்டு வந்து இருக்கிறனாக்கா, தன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இஷ்யூ வந்து பண்ணுறாங்க. அப்போ என்ன அப்படி 20 ஆண்டு முதல் 30 ஆண்டுகளுக்குள் தனது பங்குகளில் குறைத்து பங்குகளில் 10% குறைத்து வெளியிடும். சரி, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஆர் 30 இயர்ஸ்க்குள்ளே தன் ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, 10% என்ன பண்ணிடுவாங்க, குறைச்ச மினிமம் 10% ரிடம்ஷன். சரியா, பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இஷ்யூ வந்து பண்ணுவாங்கங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். சரியா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், போனஸ் ஷேர்ஸ், ரைட்ஸ் ஷேர்ஸ். There are various way by which share can be issued. சரியா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பார். சரியா, முனைமத்தில் பங்குகளை வெளியிடுதல். நம்ம இது வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். சரி, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு அட் பார் வேல்யூ, ப்ரீமியமு, சரியா, டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே தான் இங்கே தியரியாக வந்து படிக்கிறோம். அப்போ முனைமத்தில் பங்குகளை வெளியிடுதல். நார்மல் ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் அட் த ஃபேஸ் வேல்யூ or par value at a price mentioned and the face of share certificate concerned. There is no legal restriction on issuing share at par face value அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறுவனம் ஒன்று அதன் பேரளவு மதிப்பிற்கு கூடுதலான ஒரு விலைக்கு அதன் பங்குகளை விற்க இயலும். சரியா, இயலும் நிலையில் முனைமத்தில் பங்குகளை வெளியிடலாம். சரியா, இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, ஷேர்ஸ் வந்து எதில் வந்து இஷ்யூ வந்து பண்ணுறாங்க, நாமினல் ரேட்டில் வந்து இஷ்யூ வந்து பண்ணும்போது அது வந்து நாமினல் ரேட்டில் வந்து பேரளவு மதிப்பு இருக்குது. பேரளவு மதிப்புனாக்கா என்னது, பார் வேல்யூவில் ஃபேஸ் வேல்யூவில் வந்து இஷ்யூ வந்து பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இஷ்யூ வந்து பண்ணலாம். சரியா, ஒரு விலை கூடுதலாக ஒரு விலைக்கு அதன் பங்குகளை விற்க இயலும். இந்நிலை முனைமத்தில் பங்குகளை வெளியிடலாம். இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணலான்னு சொல்ல, பார்வேலியில் என்ன பண்ணலாம், அவங்க வந்து இஷ்யூ வந்து பண்ணலாங்கிறாங்க. பங்குகள் மீது பெறப்படும் முனைமத் தொகை ஆனது ஈடுகள் முனைம கணக்கு என்ற ஒரு கணக்கிற்கு அனுப்பீடு பிரிவு 78. சரியா, ஈடுகள் பிரிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த பிரீமியம் அக்கௌண்ட்டு, சரியா, செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கொண்டு வந்து போயிடுவாங்க. சரியா, பிரிவு என்னது 7B. சரியா, 7B என்ன பண்ணிடுவாங்க, அது வந்து கொண்டு வந்து போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. செக்ஷன் 78. அதேமாரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் ப்ரீமியம். வென் ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் அட் ஏ ப்ரைஸ் above the face or nominal value, they are said to be issued at a premium. For example, a share having the face value rupees 10 rupees is issued at rupees 12. Here rupees 2 is the premium. The amount of shares premium has to be transferred to an account called the security premium account. This account is capital in nature and can only be utilized for the purpose specified by the account under section 78. Issue of fully paid bonus shares to members of the other அப்படிங்கிறாங்க.
சரி, அதேமாரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பங்குகளை வெளியிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி வந்து வெளியிடுறாங்க, எடுத்துக்காட்டாக ஒரு நிறுவனம் 10 ரூபாங்கிற முகமதிப்பிலான பங்கினை 12 என வெளியிட்டு பெறப்படும் முனைமத் தொகை 2. சரியா, 10 ரூபாங்கிறத என்ன பண்ணாங்க, 12 ரூபாய்க்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து இஷ்யூ பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, 2 ரூபா சேர்த்து வெளியிட்டாக்கா அதுக்கு பேர் முனைமம் அப்படிங்கிறாங்க. சரியா, பிரீமியம் அப்படிங்கிறாங்க.